ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்தியன் ஃபுட் ரெசிபீஸில் நம்ம சம்பா கோதுமை ரவை வச்சு அடை எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். ரொம்ப டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. என்னோடய ஃப்ரெண்ட் இதை சொல்லியிருந்தாங்க எனக்கு, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சாஃப்டாக இருந்தது, டேஸ்டியாக இருந்ததுங்க. சான்ஸே இல்லை, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் வியூவர்ஸ், வீட்டில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம்பா கோதுமை ரவை வச்சு எப்படி அடை செய்யலான்னு பார்க்கலாம். அதோட அந்த அடைக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்றதையும் பார்ப்போம். சம்பா கோதுமை ரவை அடை செய்கிறதுக்கு 3 கப் சம்பா ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். ஒரு 2 மணி நேரம் ஊறினா போதும். இந்த ரவையை 2 தடவை நல்லா களைஞ்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் ஊற வச்சுக்குவோம். அடுத்ததாக கடலைப்பருப்பு 3/4 கப், துவரம்பருப்பு 3/4 கப் எடுத்திருக்கேன். இதில் பைத்தம்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வியூவர்ஸ், ஒரு கைப்பிடி அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி கடலைப்பருப்பு துவரம்பருப்பு இது 2 மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதை தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுப்போம். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சம்பா ரவாவையும் அந்த பருப்பு வகைகளை அரைச்சி எடுத்து வந்துடுவோம். சம்பா ரவாவை நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அடைக்கு சரியான பதத்தில் இருக்கும். இப்போ சம்பா ரவாவை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்தால் போதும் வியூவர்ஸ். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நான் அரைச்சிருக்கேன். ஆனால் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு நம்ம அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும், நிறையா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இப்போ அடுத்ததாக இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதையும் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் வியூவர்ஸ். இது மாதிரி கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அடை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி வச்சுருந்த இந்த மிக்ஸை ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மிக்ஸோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். இது மாதிரி பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயத்தை. அதை நல்லா உளுத்து விட்டுக்கணும். இது மாதிரி நல்லா உளுத்து விட்டுட்டு அப்புறம் நம்ம மாவோட ஆட் பண்ணிப்போம். பொடி பொடியாக நறுக்குன பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 4-5 கொத்து எடுத்துக்கலாம். அதை 3-4 பீஸாக வெட்டி எடுத்துக்கலாம். இஞ்சி சிறு துண்டளவு, அதையும் பொடி பொடியாக நறுக்கி இது மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம்.
மிக்ஸை தோசை மாவை விட கொஞ்சம் திக்காக எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த மிக்ஸோடு நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். தயிர் ஆப்ஷனல் தான். புளிப்பு டேஸ்ட் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இந்த மிக்ஸை கனமான இரும்பு தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடுவோம். இப்போ இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிப்போம். அடை இப்போது அடியில் பாயில் ஆகிடுச்சு. கொஞ்சம் செவந்தா மாதிரி இருக்கும் கீழ்ப்பக்கத்தில். அந்த சமயத்தில் நம்ம இதை பரட்டி விடணும். இந்த அடை 2 சைடும் வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்துட வேண்டியது தான். அவ்வளோதான் வியூவர்ஸ், டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக குயிக்காகவும் நம்ம செய்ய முடியும். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள் வீட்டில். இந்த அடை மிக்ஸோட நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக காஞ்ச மிளகாய் தூளும் ஆட் பண்ணி செய்யலாம் காரத்துக்கு. அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த அடை நான் மிளகாத்தூள் தனியாக ஆட் பண்ணி செஞ்சது. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. சில பேருக்கு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அடை சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். அவங்க இது மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த அடைக்கு சைட் டிஷ்ஷாக சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி பார்ப்போம். தேங்காய் துருவல் நீங்கள் சட்னி எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி துண்டு சிறிதளவு, மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பொட்டுக்கடலை தேங்காயை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கணும். தேவைக்கேற்ப உப்பு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த சட்னியை தாளித்து விட்டுடுவோம். கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட வேண்டியது தான் வியூவர்ஸ். டேஸ்டியான ஒரு சிம்பிள் வேல ஒரு தேங்காய் சட்னி ரெடி. இந்த அடையோட நம்ம தேங்காய் சட்னி ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் வியூவர்ஸ். இந்த ரெசிபி நம்ம குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிக்க முடியும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.